ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் ஆகிற மாதிரி ரொம்ப பயனுள்ள வீட்டுக்குறிப்பு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்து என்னோடய சேனலுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் டிப்பு பார்க்கலாம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கப்ஸ்லாம் இருக்கும். அதாவது செராமிக் கப்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்போனா தான் கெஸ்ட் வரும்போதும் சரி, இல்லை என்றைக்குனா நம்ம ஒரு சமயத்தில் தான் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா கபோர்ட்லாம் இருக்கும். அந்த கபோர்டுக்குள்ளே வச்சுருவாங்க. ஸோ ஓப்பன் கபோர்டு இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டஸ்ட்டு படிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வச்சோன்னா கை தவறி சம்டைம் வந்து கீழே விழுந்துரும். அதே மாதிரி அந்த கப்புக்கு மேலலாம் வந்து தூசி எல்லாமே படிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி படியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. வாட்டர் பாட்டிலில் இப்போ இந்த வீடியோவில் நான் காட்டுற பாருங்க, மேல் போர்ஷன் கட் பண்ணி எடுத்துட்டல. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக கட் பண்ண வேணாம். இந்த அளவுக்கு சின்னதாக வந்து நீங்கள் கட் பண்ணால் போதும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து கப்பெல்லாம் இந்த மாதிரி நான் வந்து சின்ன வாட்டர் பாட்டில் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய வாட்டர் பாட்டிலில் கூட பண்ணலாம். ஒரு சில கப்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் பெருசாக கூட நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டிங்கன்னா டஸ்ட்டு எதுவுமே வராது. சூப்பராக ஒரே இடத்துல இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் வந்து நிறைய இந்த மாதிரி இருக்கும். நம்ம அப்படியே வந்து ஒரு பைக்குள்ளே எடுத்து வச்சுட்டோம்னா, சம்டைம் நம்ம எடுக்கும்போது கையே குத்திரும். அதே போல் மேலே டஸ்ட் எல்லாமே படிஞ்சு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா நீட்னஸாக பர்ஃபெக்டாக சேஃப்டியாக வைக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய வாட்டர் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த வாட்டர் பாட்டிலில் நடுவில் சென்டராக பார்த்தீங்கன்னா, நான் கத்தியை வச்சு தான் வந்து சூடு பண்ணி 2 சைடுமே ஒரே ஈக்குவலாக வந்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. ஸோ கீழ் போர்ஷன் இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா வாட்டர் பாட்டில் 2மே தனித்தனியாக வந்துடும். இந்த மாதிரி நடுவில் மட்டும் ஒரு கோடு போட்டு நீங்கள் சூடு, அதாவது கத்தி இருக்கும்ல, கத்தியை நீங்கள் அடுப்பில் வந்து சூடு பண்ணி கூட, இன்னும் வேறு எதனா வந்து சூடு பண்ணி கூட நீங்கள் நடுவில் இந்த மாதிரி 2 சைடு இந்த மாதிரி பிரியிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி டூல்ஸ், அது மட்டும் இல்லை, நம்ம யூஸ் பண்ணாமல் ஒரு சில கத்தி எல்லாமே கூடி நம்ம நிறைய இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் இது பண்ணிங்க. அதே மாதிரி பெரிய வாட்டர் பாட்டிலில் ஹுட்டலான ஸ்பூன்ஸ், ஒரு சில ஸ்பூன்ஸ்லாம் கூட நீங்கள் அழகாக வந்து இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒரே இடத்துல நீட்னஸாக இருக்கும். இது வைக்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா இடமே அதிகமாக தேவைப்படாது. பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே வச்சதுக்கப்புறம் வந்து மேலே இந்த மாதிரி புடிச்சுக்குங்க. இதுக்கு மேலே வந்து வாட்டர் பாட்டில் மூடி இருக்கும்ல, அதை போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக உள்ளுக்கே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி சேஃப்டியாக எடுத்து வச்சிங்க அப்படின்னா நல்ல நீட்னஸாக இருக்கும். பிள்ளைங்க இருக்க வீட்லலாம் மெயின் இந்த மாதிரி பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பராக பாருங்கள், அழகாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சினா மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த மூடி, இந்த ரப்பர் பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் வந்து லூஸாக இருக்கும். லூஸாக இருக்கனால நம்ம அரைக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து வெளியே செதறி வந்துடும். அந்த மாதிரி செதறி வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ரப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த இதுக்கு மேலே மேலே இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க, ரப்பருக்கு மேலே. ஸோ இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா அழகாக வந்து டைட்டாக நிற்கும். நம்ம எந்த ஒரு பொருள் அரைச்சாலுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக டைட்டாக அந்த மூடி வந்து டைட்டாக இருக்கனால வெளியே செதறியே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம வீட்டில் குட்டி குட்டி பாக்ஸ், இந்த மாதிரி மூடி இல்லாத பாக்ஸஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் ஒரு சில பொருட்கள் மெயின் பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி, அதுக்கப்புறம் பருப்பு, இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து நம்ம அளந்து எடுக்கிறதுக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து தனியாக நாங்கள் மெஷர்மெண்ட் இது வாங்க தேவையில்லை. இந்த மாதிரி அழகாக ஒவ்வொரு டப்பாக்குள்ளேயும் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்கன்னா அளந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின் பருப்பு இந்த மாதிரி ஐட்டத்தெலாம் வந்து நீங்கள் அழகாக இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி டப்பா போட்டு விட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம கைப்படாமல் நம்ம இது பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பொருள் வந்து நீண்ட நாட்களுக்கு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி உளுந்து, அதாவது உளுந்து பருப்பில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கி வைப்போம். அதுவும் மெயின் பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு ஐட்டம்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கி வைப்போம். ஸோ அந்த மாதிரி வாங்கி வைக்கும்போது சீக்கிரமாக வண்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு 4 மிளகு இது கூட போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சிங்க அப்படின்னா இந்த உளுந்து வந்து நீண்ட நாட்களுக்கு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பூசணமும் பிடிக்காது. ஒரு சில டைமில் ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கும். அது குளிர்காலன்றனால இந்த மாதிரி சேஃப்டியாக வைங்க. அடுத்து நம்ம வீட்டில் நம்ம குக்கரோட கேஸ் கட்டர்லாம் வந்து நீண்ட நாட்களுக்கு வரணும்னா எப்பொழுதுமே கழுகுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரீசருக்கு இல்லை இந்த மாதிரி மில்கி ஐட்டம்லாம் வைப்போம்ல, ஸோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும் அந்த கேஸ் கட்டர். நம்மளுக்கு நீண்ட நாட்களுக்கு இருக்கும்.
அடுத்து நம்ம வீட்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீன் துணியெல்லாம் வந்து இந்த மாரி தொங்க விடும்போது பிள்ளைகள்லாம் வந்து இழுத்து இழுத்து வந்து இது பண்ணிருவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாரி தொங்க விடும்போது ஒரு மாரி பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது. இந்த மாரி முடிச்சு போட்டாலும் வந்து ஒரு மாரி இருக்கும். எப்பளுமே வந்து நீங்க இந்த ஸ்க்ரீன் துணிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வளையல போட்டு விட்டுட்டு, இப்ப வளையலுக்குள்ள இந்த மாரி எடுத்து விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாரி விரிச்சு விட்டுட்டீங்க அப்டின்னா, கையில ஒரு கையில பார்த்தீங்கன்னா கேமரா இருக்கு. அதனால வந்து என்னால சரியா இது பண்ண முடியல. இந்த மாரி வளையலுக்குள்ள இந்த மாரி இழுத்து விட்டீங்கன்னா, அழகா நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் மாரி நம்மளுக்கு இந்த மாரி கிடைக்கும். சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கே. அடுத்து பாருங்க நம்மளோட ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்து வெளிய, உள்ளுக்கெல்லாம் வந்து அழகா சூப்பரா வந்து டக்குனு நம்ம கிளீன் பண்ணலாம். ஆனா வந்து இந்த இடம், அதாவது நம்ம மூடக்கூடிய இந்த ரப்பர் இடம் பார்த்தீங்கன்னா, கிளீன் பண்ணவே வராது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, டூத் பிரஷ் எல்லாம் வச்சு கிளீன் பண்ணலாம். நம்ம அத வச்சு கிளீன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா, அந்த உள்ளுக்குள்ள இருக்க டஸ்ட் எல்லாமே வந்து வெளிய வரவே வராது. சூப்பரா அந்த டஸ்ட் எல்லாம் வந்து வெளிய வரணும் அப்டின்னா, நீங்க நான் சொல்ற டிப்ஸ கண்டிப்பா ஃபாலோ பண்ணி கிளீன் பண்ணி பாருங்க. பாருங்க இத வச்சு நம்ம கிளீன் பண்ணாலுமே வந்து, அந்த அளவுக்கு அந்த உள்ளுக்கு படிஞ்சிருக்க அந்த கரை எல்லாமே வரவே வராது. நம்ம வீட்ல வேண்டான்னு எக்ஸ்பைரி ஆன இந்த மாரி ஒரு டெபிட் கார்டோ இந்த மாரி எடுத்துக்கங்க. நம்ம யூஸ் பண்ணாத ஒரு சாக்ஸ் இருந்தா எடுத்துக்கங்க. இந்த மாரி சாக்ஸ்குள்ள அந்த ஏடிஎம் கார்ட போட்டுட்டு, இந்த மாரி நீங்க அதாவது இந்த இடத்துல வச்சு கிளீன் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம நார்மலா வந்து அந்த சாக்ஸ வந்து இந்த மாரி வச்சுட்டு கிளீன் பண்ணிட்டு, உதறி விட்டதுக்கப்புறம் திருப்பியும் ஈரமான துணியில வச்சு நம்ம கிளீன் பண்ணோம் அப்டின்னா, சூப்பரா அதில படிஞ்சிருக்க டஸ்ட் எல்லாமே அழகா வெளிய வந்துரும். இப்ப நான் உங்களுக்கு கிளீன் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன். எந்த அளவுக்கு பாருங்க, அதில அந்த சாக்ஸ்ல எந்த அளவுக்கு கரை படிஞ்சிருக்குன்னு இப்ப பாருங்க. கிளீன் பண்ணிட்டு ஈரம் பண்ணதுக்கப்புறமும். சூப்பரா அதில இருக்க கரை எல்லாமே அழகா டக்குன்னு ரிமூவ் ஆயிரும். இங்க பாருங்க எந்த அளவுக்கு நீங்க ஒவ்வொரு முறையும் வந்து தொடச்சி எடுக்கும்போது சாக்ஸ லைட்டா மூவ் பண்ணி இந்த மாரி தொடச்சி எடுங்க. அப்பதான் வந்து ஒரே இடத்துல அழுக்கு படியாம பாருங்க எத்தன இடத்துல நான் வந்து இது பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாரி கிளீன் பண்ணுங்க. சூப்பரா வந்து நம்ம ஃப்ரிட்ஜோட ரப்பர வந்து கிளீன் பண்ணி எடுக்கலாம். அடுத்து பாருங்க இந்த மாரி வேஸ்ட்டான பாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி போடாம, நம்ம வீட்ல ஒரு சிலது மாசமான வந்து ஒரு சில பொருட்கள்லாம் நம்ம வாங்குவோம். கிளீனிங் ஐட்டம் இருக்குன்னு, அந்த மாரியான பொருட்கள்லாம் வந்து அழகா இந்த மாரி உள்ளுக்கு நீங்க அடுக்கி வச்சுக்கங்க. பாருங்க இப்ப நான் இதுக்குள்ள டிஷ் வாஷ் லிக்விட், அதுக்கப்புறம் டிட்டர்ஜென்ட் இதெல்லாம் வந்து அடுக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபுட் கண்டெய்னர் இருந்தா அதுக்குள்ள இந்த மாரி வச்சுட்டு, அதுக்குள்ள நம்ம ஷாம்பூ, கம்ஃபர்ட்டு இந்த மாரி ஐட்டம்லாம் கூட நீங்க அடுக்கி வச்சுட்டீங்க அப்டின்னா, நம்ம அழகா வந்து எடுக்கறதுக்குமே வந்து ஏன்னா இது வைக்கிறதுக்கு இடம் வந்து அதிகமா தேவைப்படலனாலும், நம்ம வைக்கும்போது ஒரு மாரி கசகசன்னு இருக்கும். இந்த மாரி நீட்டா நீங்க அழகா எடுத்து வச்சுட்டீங்க அப்டின்னா, பாருங்க டஸ்ட்பின் கவர்ஸ் இதெல்லாம் வந்து அழகா நீங்க இந்த மாரி டெய்லி நம்மளுக்கு இந்த பொருள்லாம் தேவைப்படும். இந்த மாரி எடுத்து வச்சுட்டீங்க, ஒரே இடத்துல இந்த கிளீனிங் இது எடுத்து வச்சுட்டீங்க அப்டின்னா, நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணும்போது, அழகா வந்து ஒரே இடத்துல இருக்கனால டக்குன்னு நம்ம இந்த பொருள எடுக்க முடியும். பாருங்க அழகா சூப்பரா வந்து அடுக்கி வச்சாச்சு. ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வீட்லயே ஒரு ஓடனில செஞ்சிடலாமா? அதுக்காக ஒரு கொட்டாங்குச்சி இருந்தா எடுத்துக்கங்க. அதில வந்து கொஞ்சமா வந்து கற்பூரம் தான் நான் சேர்த்துருக்கேன். நல்லா இந்த மாரி உடைச்சு விட்டதுக்கப்புறம் வந்து பேக்கிங் சோடா தான் சேர்த்துருக்கேன். நம்ம துணிக்கு வந்து கிளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பேக்கிங் சோடா தான் எடுத்திருக்கேன். இத வந்து தனியா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். மீததில கொஞ்சமா வந்து நான் இன்னைக்கு அத்தர் தான் சேர்த்துருக்கேன். நம்ம வாசன திராவியம் சொல்லுவாங்கல்ல, அதாவது பெர்ஃப்யூம் வந்து லைட்டா ஸ்ப்ரே பண்ண மாரி இருக்கும். இந்த மாரி லிக்விட் ஐட்டம்ல கிடைக்கும் பார்த்தீங்களா, பெர்ஃப்யூம் அதுதான் எடுத்திருக்கேன். இதோட விலை வந்து ஒரு ரூ. 50 தான். லைட்டா கொஞ்சமா போட்டா போதும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா ஃபுட் கலர் தான் நான் சேர்த்துருக்கேன். இது ஃபுட் கலர் முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான். இருந்தா சேர்த்துக்கங்க. இல்லன்னா வேண்டாம். இது எல்லாமே நல்லா ஃபர்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒண்ணுக்கொண்ணு எதுவுமே வந்து தனித்தனியா இறக்காம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு ₹5 வந்து க்ளூ தான் எடுத்திருக்கேன். நம்ம பேப்பர்லாம் கிழிச்சுதுன்னா பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வாங்குவோம்ல, ஒரு தண்ணி மாரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த க்ளூ தான் எடுத்திருக்கேன். அது வந்து கொஞ்சமா போட்டா போதும். அதுக்கப்புறம் வந்து இதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து கற்பூரம், பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் வந்து அத்தர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமா ஃபுட் கலர சேர்த்துருக்கேன். அது எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இந்த க்ளூவே நான் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டீ கப் இருந்தா எடுத்துக்கங்க. இத வந்து கீழ வந்து நான் இப்ப இந்த வீடியோல காட்டுறேன் பாருங்க. அந்த அளவுக்கு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். இந்த அளவுக்கு இருந்தா போதும். இதில வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த உடனீல போட்டுட்டு ஒரு நாள் வெயில்ல காய வச்சு எடுத்துட்டா போதும். இந்த மாரி போட்டு விட்டுருங்க. நீங்க கேட்கலாம் கற்பூரம் வந்து இந்த மாரி காய வைக்கும்போது அதனுடைய ஸ்மெல்லாம் போயிருமான்னு. ஆனா நம்ம பேக்கிங் சோடா போட்டனால அதனுடைய ஸ்மெல் அப்படியே இருக்கும். இந்த மாரி காய வச்சு நான் எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இத வந்து நீங்க ஒரு 3 மாசம் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். அப்பப்போ வந்து ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் லைட்டா ஸ்ப்ரே பண்ணி விட்டு அதாவது நம்ம பாடி ஸ்ப்ரே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டாலும் நல்ல வாசனையா இருக்கும் பாத்ரூமு. நம்ம கடையில வாங்கக்கூடிய உடனே வந்து சட்டுன்னு கரைஞ்சிரும். ஆனா இது வந்து சட்டுன்னு கரையாது. சூப்பரா பாருங்க காஞ்சு கிடச்சிருச்சு. இத வந்து நம்ம நெட் பேக்கு அப்படி இல்லன்னா, நம்ம வீட்ல வாங்கக்கூடிய இந்த சோப்பு பாக்ஸ் இருக்கும்ல, அத வந்து நீங்க கட் பண்ணி அதுக்குள்ள கூட நீங்க அழகா இத வந்து எடுத்து வைக்கலாம். பாருங்க சூப்பரா நம்மளுக்கு இந்த மாரி காஞ்சு கிடச்சிருக்கு.
அவ்வளோதான் இந்த மாரி நெட் பேக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம சோப்பு டப்பா இருக்கும்ல, அது கூட இதில வந்து நம்ம மேல இந்த இடத்துல இந்த மாரி கட் பண்ணிட்டு, பாத்ரூம்குள்ள, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரூம்ல எங்கெல்லாம் வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்க அழகா மாட்டி வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க அதிக விலை குடுத்து வாங்காம, இந்த மாரி வாங்கிட்டு 15 டேஸ் இல்ல 20 டேஸ்க்கு ஒன்ஸு நீங்க லைட்டா இதுக்கு மேல வந்து நம்ம பாடி ஸ்ப்ரே இருக்கும்ல, அத ஸ்ப்ரே பண்ணி விட்டாலுமே வந்து சூப்பரா நல்ல வாசனையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.